இன்றைக்கி என்னோட வெட்னஸ்டே மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா. காலையில் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தது. துணியெல்லாம் வாஷிங் போட்டுட்டு கையோட சூப் போடுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி காலையில் டீ காஃபிக்கு பதிலாக வாழைத்துண்ட சூப் தான் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சூப்புக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு பெரிய லாஸ்னால கோயிலுக்கு போகிறதில்ல, வீட்லேயும் சாமி கும்பிட்றதில்ல, டோட்டலாக டவுன் ஆகிட்டேன். ஒரு நேரம் சாமி இல்லைன்னு கூட என்னோடய வாயெல்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அந்தளவுக்கு ரொம்ப வெக்ஸாக இருந்தது. பட் வேறு வழியில் இல்லையா, நம்ம கடைசி ஹோப்பாக நம்ம சாமி கிட்ட தானே போயாகணும். நான் மருதமலை போகலான்னு கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து மருதமலை முருகனை பார்த்தோம் அப்படின்னா அதை விட சந்தோஷம் என்னோடய லைஃப்பில் வேறு ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு தோணும். எனக்கு பர்சனல் வந்து அப்படி தான். ஸோ அதனால் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஹஸ்பண்ட் லாஸ்ட் மினிட்ல என்னால் வர முடியாதுப்பா, நீ வேணும்னா போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நம்மளாம் பார்த்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனிங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டாப் பண்ண வேணான்னு அந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை போட்டு ராகி சேமியா தான் செஞ்சுருந்தேன். ஸோ ஆல்ரெடி போடி இருந்த துணியெல்லாம் எடுத்து காய போட்டுட்டு நேற்று போட்டிருந்த துணியெல்லாம் காஞ்சிருந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தலைக்கும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறதுக்கு உட்காந்தாச்சு.